எனக்கு ஒரு 22 வயசு இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, பிரசாந்த், விஜய் அப்புறம் ரஜினிகாந்த் இவங்களாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற சந்தர்ப்பம் எப்படியோ கிடச்சி. ஏன்னா சினிமா ஏரியா வடபழனியில் இருந்தனால எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குற சந்தர்ப்பம் எப்படியோ ஃப்ரீக்வெண்ட்டாக கிடச்சிது. எல்லா நடிகரையும் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடச்சிது. அதில் பிரசாந்த்ஜியை வந்து அடிக்கடி பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது. பிரசாந்த் எப்படி தான் வந்து காணாமல் போனார் அப்படிங்கிறது எனக்கே வந்து புரியல. இந்த கோட்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் ஹீரோவா பிரசாந்த் ஹீரோவா அப்படின்னு சொல்லிங்கிறது எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. விஜய் வந்து பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பிரசாந்த் வந்து அடிஷ்னலாக அப்படி வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை கொடுத்து பிரசாந்தையும் வந்து ஒரு பெரிய ஒரு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து எங்களை பார்க்க வச்சாங்க வெங்கட் பிரபு அப்படின்னா வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து பிரசாந்துக்கு இருக்க ஃபேன்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பிரசாந்துக்கு வந்து எப்படி ஃபேன்ஸ் இருப்பாங்களா இல்லையா, அவ்வளோதான்.